அப்ப இன்பங்களுக்கு நன்றி செலுத்த வேண்டும், துன்பங்களை சகித்துக் கொள்ள வேண்டும், பொறுத்துக் கொள்ள வேண்டும். அப்ப ரெண்டு விதமான டெஸ்ட் இறைவன் வைக்கிறான். அதை கரெக்டா புரிந்து கொள்வார்களே ஆனால் ரெண்டையுமே நல்லதாக்கிக் கொள்வார்கள். இது வேற யாருக்கும் கிடைக்காது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது முஸ்லிம்ல 5318வது ஹதீஸ்ல பார்க்கிறோம். அப்ப இதுல நமக்கு எப்படி இஸ்லாம் நம்மளை பண்படுத்துது? நல்லது கெட்டது எல்லாமே இறைவன் நாடின விதத்தில் தான் நடக்கிறதே தவிர நம்மால் ஆவது ஒண்ணுமே கிடையாது. அதனாலதான் பொருளாதார இழப்பு எடுத்துக்கிறங்க. சுலைமான் நபிக்கு அவ்வளவு அல்லாஹ் கொடுத்திருந்தான்ல, அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது மாதிரி நிறைய கொடுத்திருக்கலாம்ல. சுலைமான் நபிக்கு அவ்வளவு கொடுத்த அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை பாத்தீங்கன்னு சொன்னா ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிடலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் கொடுத்தது இருக்குத அந்த செல்வங்களை எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா அது ஒரு செல்வமே கிடையாது. இன்னைக்கு நம்ம வாழுகிற உலகத்துல அவங்க வாழ்ந்தது போல வாழக்கூடியவன் ஒருத்தன் கூட கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு வறுமையில வாழ்ந்தார்களோ அந்த மாதிரி வறுமையில வாழக்கூடிய ஒரு நபர் நீங்க உலகத்துல பார்க்க முடியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறைவன் தூதராக ஆக்கியதிலிருந்து மரணிக்கிற வரைக்கும் சலிக்கப்பட்ட மென்மையான பட்டு மாவும்பாங்கள அந்த மாவில் பதார்த்தம் செய்து நபிகள் நாயகம் சாப்பிட்டது இல்ல. அப்ப அது ஒரு வறுமை தானே. இப்ப நம்ம கூட பட்டு மாவுல செஞ்ச பல பொருள்களை சாப்பிடுறோமே, நம்மள உள்ள ஒரு சாதாரண ஏழை கூட இந்த மாதிரி உணவுகளை நீங்க சாப்பிட முடியுமே. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உணவு இந்த மாதிரியான உணவை நம்ம பார்க்கிறோம். மதீனாவுக்கு வந்த காலத்தில் இருந்து 3 நாட்கள் வயிறார நபிகள் நாயகம் சாப்பிட்டதில்ல. ஒரு நாள் வயிறார சாப்பிட்டாங்கன்னு சொன்னா கண்டிப்பா அடுத்த நாளைக்கு இருக்காது, அதுக்கு அடுத்த நாளைக்கு இருக்காது. 3 நாள் தொடர்ச்சி அன்னைக்கும் வயிறு புடைக்க சாப்பிட்டு, நாளைக்கும் வயிறு புடைக்க வயிறு நிறைய சாப்பிட்டு, நாளை கழிச்சும் வயிறு நிறைய சாப்பிட்டு, இப்படி ஒரு 3 நாட்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கடந்ததே இல்ல அப்படிங்கிறாங்க ஆயிஷா நாயகி. வேற வேற செல்வாக்கு பத்தி இங்க பேசல, திங்கிற மேற்று தான். அரண்மனை பத்தியோ பங்களாக்களை பத்தியோ நம்ம காலத்தில் பயன்படுத்தக்கூடிய நவீன சாதனங்கள் இருக்க அதுகள்லாம் இங்க பேச்சு இல்ல. என்ன பேச்சு பேசப்படுது? சாப்பிடுறது. இதுதானே மனுஷன் வாழ்றான். இது 3 நாள் வயிறு நிறைய சாப்பிடலையே, 3 நாள் வயிறு நிறைய சாப்பிடலன்னா அது எவ்வளவு பெரிய வறுமை. இதெல்லாம் நமக்கு ஆறுதல். நம்ம என்ன நினைக்கணும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதரு, அல்லாஹ்வுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு அடியாரு, அல்லாஹ்வுடைய அன்பை பெற்றவர்கள். அப்படிப்பட்ட ஒரு அடியாரை அல்லாஹ் இந்த மாதிரி வைத்து சோதிக்கிறான்னு சொன்னா நம்மளையே சோதிக்க மாட்டான். அவர்களை செல்வந்தர் ஆக்கலையே, அதை அவங்க சபூர் பண்ணத்தானே செஞ்சுக்கிட்டாங்க. இப்படி நம்ம நினைத்து பார்த்தோம்னு சொன்னா நம்மளை வறுமை பாதிக்குமா? நீங்க செல்வம் வரும்போது சுலைமான் நபியை பாருங்க, வறுமை வரும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்க. எந்த அளவுக்குன்னா அவங்களுடைய அந்த ஆட்டுக்கால் இருக்குல்ல, ஆட்டுக்கால் குழம்பு இருக்கும்ல, இத காய வச்சு 15 நாளைக்கு பிறகு கொண்டே ரசூலுல்லாஹ்க்கு எடுத்து வைப்பாங்களாம். 15 நாளைக்கு முந்தி காய வச்சத. அப்ப அந்த மாதிரி எல்லாம் அதை கூட சாப்பிடுகிற அளவுக்கு அவங்களுடைய நிலைமை இருந்தது. வீட்டுக்கு போவாங்க, சாப்பிட என்னமாச்சு இருக்குதான்னு கேட்பாங்க. என்னமாச்சுன்னா ஒரு பேரிச்சம்பழமாவது ஒண்ணுமே இல்லைன்றாங்களா வீட்டுல. பல நாட்கள்ல வீட்டுக்கு போனார்களே, ஆனால் ஏதாவது வீட்டில் இருக்குதான்னு கேட்டிருக்காங்களா இல்லையா? நம்மள ஒருத்தராவது அப்படி இருக்கிறோமா? யார் வீட்லயாவது போய் வீட்டுல என்னமாவது இருக்கான்னு கேட்கிற மாதிரி இருப்போமா? என்னமாவது கண்டிப்பா இருக்கு வீட்டுல. என்னமாவது சாப்பிடுறதுக்கு ஒரு பசிய போக்குறதுக்கு உரிய ஏதாவது ஒரு பொருள் இல்லாத ஒரு வீடு இருக்குமா? இருக்கவே இருக்காது. அப்ப நபிகள் நாயகம் உணவு அந்த மாதிரி இருக்கிறது. அவங்க விரிச்சுக்கிறதுக்கு பாய், ஒரே ஒரு பாய் தான் வச்சிருந்தாங்க. வீட்டுல விளக்கு கிடையாது. அப்ப ஒரு தலைவாணி வச்சிருந்தாங்க, அது சருகுகளை வச்சு அடைச்சு வச்ச ஒரு தலையணை. அப்ப வறுமைன்னா அப்படியான வறுமையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்தாங்களே அப்படின்னு நினைத்து பார்க்கும் பொழுது அது நமக்கு ஒரு பெரிய ஆறுதலா. சும்மா பொய்க்கு ஒரு சொல்லிட்டு போகல. அப்ப செல்வத்தை அல்லாஹ் தந்தாலும் அதை நன்மையாக்கி கொள்ள முடிகிறது, வறுமையை தந்தாலும் நன்மையாக்கி கொள்ள முடிகிறதுன்னா இந்த ஒரு மன நிம்மதி நம்ம உடலை ஆரோக்கியமா வைக்குமே. எப்ப மனசுல கவலையும், அவன் நல்லா இருக்கான், நான் நல்லா இல்லையே, அவனுக்கு அப்படி இருக்க, எனக்கு இப்படி இருக்க, இப்படியே நினைச்சுக்கிட்டு ஒருத்தன் எல்லாம் போயிடுச்சே நான் என்ன பண்ணுவேன், இப்படி ஒருத்தர் நினைச்சுக்கிட்டு இருந்தான்னு சொன்னா அவனுடைய உடலை ஹார்ட் வேகமா வேலை செய்யும், பிரஷர் அதிகமாகும், அதனால பலவிதமான ஒழுங்கா ஜீரணமாகாது, ஒழுங்கா தூக்கம் வராது, எல்லா உறுப்பும் கெட்டு போயிருமே. மனசு ராகத்தா இருந்துச்சுன்னு சொன்னா ஒண்ணுமே பாதிக்காத, படுத்தமா தூங்கணுமா எந்திரிச்சமான்னு போயிட்டு இருப்போமே.
அப்ப ஒரு கொள்கை இஸ்லாங்கிற இந்த கொள்கையை நம்ம ஏற்றுக்கொள்ற காரணத்தினால நம்ம நன்மையை அடைஞ்சிருக்கிறோமா இல்லையா? எவ்வளவு பெரிய அபரிதமான நன்மைகளை இறைவன் நமக்கு தந்திருக்கிறான். அப்படி தராத கூட இப்ப நீங்க நினைக்கலாமே. அப்படி இல்லாட்டா கூட என்ன செய்யுங்க, எவ்வளவு உயர்ந்த நிலை வந்தாலும் சுலைமான் நபி நினைச்சிட்டு போங்க, எவ்வளவு கீழ்நிலை வந்தாலும் நீங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைங்க, அவங்களை விட கீழே உள்ள ஒருத்தர் இருப்பாரா? எத்தனை பேருக்கு இறைவன் குழந்தைகளை கொடுக்கறான், குழந்தைகளை கொடுக்காம இருக்கிறான், கொடுத்ததை எடுத்துடுறான். சில பேருக்கு ஆம்பளை பிள்ளைய கொடுக்கறான், சில பேருக்கு பொம்பளை பிள்ளைய கொடுக்கறான். இப்படி பலவிதமாக கொடுக்கும் பொழுது அவங்க எதிர்பார்க்கிற மாதிரி அமையலன்னு அதுவும் நம்மளை பாதிக்குது. என்ன பாதிக்குது? ஆமா, ஒரே பொம்பளை பிள்ளையா இருக்கு, நான் என்ன பண்றது? ஒரே ஆம்பளை பிள்ளையா இருக்கு, ஒரு ஆசை கூட ஒரு பொம்பளை பிள்ளை இல்லையே, அல்லது பிள்ளைய இல்லாம என்ன ஆக்கிட்டானே, அல்லது கொடுக்கிற மாதிரி கொடுத்து எடுக்கிற மாதிரி எடுத்துட்டு போயிட்டானே என்ற மாதிரி எல்லாம் பலவிதமான ஒரு நிலைகள்ல நம்ம எல்லாம் ஆகுறோம். இது நம்மளை பாதிக்குது. பாதிச்சா உடலை பாதிக்குது. எந்த காரியத்தை ஒழுங்கா செய்ய முடிவது இல்லை. இந்த மாதிரி ஒரு இழப்ப தொழிலை பண்ண மாட்டான், போய் படிக்கிறோம் ஒழுங்கா போய் படிக்க மாட்டான், ஒரு கடையில வேலை செய்யணும் ஒழுங்கா வேலைக்கு போக மாட்டான், வீட்டுல பொண்டாட்டில வலி வந்து விழுவான். இது இந்த வீட்டுல துன்பங்கள், இந்த மாதிரி புள்ள மூத்தா போச்சு, புள்ள கிடைக்கு, இதெல்லாம் மனிதனை நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்துது. மனசை அப்படி நீர் மாதிரி வச்சுக்கணும், கண்ணாடி மாதிரி வச்சிருக்கணும். அது எப்ப முடியும்? அதை இதுக்கெல்லாம் மறுமையில் நன்மை இருக்குது. இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்துல இந்த உயிரை குழந்தைகள் எல்லாம் பறிகொடுத்த பெண்கள் கவலைப்படக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி அவங்க என்ன செய்யறாங்க? மாமின் குன்ன இம்ராத்துன் துகத்திமு ஸலாஸத்தம் மின் வலதிஹா, எந்த ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி 3 குழந்தைகளை பறிகொடுத்து விட்டால், குழந்தை பிறந்துச்சு, முதல் குழந்தை மூத்தா போச்சு, 2வது குழந்தை மூத்தா போச்சு, 3வது மூத்தா போச்சுன்னு வைங்க. இது சின்ன விஷயமா? அது பொம்பளைகளுக்கு தாங்க இயலுமா? ஒரு புள்ள மூத்தா போனா ஆடி நொறுங்கி போயிருவாங்க. ஆனால் ஒரு முஸ்லிமான பொம்பளையா இருந்தா அவ ஆடி போக மாட்டா. அவ என்ன நினைப்பா? இதுக்கு என்ன மறுமையில கிடைக்கும்? அல்லாஹ் நல்லதுதான் செய்வான், ஒரு காலம் கெட்டது செய்ய மாட்டான். நமக்கு பிள்ளைய கொடுக்கிற மாதிரி கொடுத்துட்டு அல்லாஹ் எடுத்துக்கிட்டான்னு சொன்னா அப்ப இது சும்மா அநியாயம் பண்ணுவானா? அல்லாஹ் படைச்ச ரப்புல் ஆலமீன் கொடுத்த மாதிரி கொடுத்து எடுக்கிறான்னா எனக்கு ஏதாவது நன்மை இருக்கணுமா இல்லையா? எனக்கு என்ன நன்மை? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இல்லா கானலஹா ஹிஜாபம் மினன் நார், அந்த இறந்து போன அந்த 3 குழந்தைகளும் நரகத்தை விட்டு தடுக்கிற ஒரு தடையாக அமைவார்கள். நரகத்துக்கு இந்த பொம்பளை கொண்டை தள்ளுற மாதிரி நிலைமை வந்தால் அந்த 3 பிள்ளைகளை பறிகொடுத்து சபர் பண்ணால அது நிக்கும். நரகத்துக்கு போற காரியம் இருந்தாலும் அவ ஏற்கனவே 3 பிள்ளையை பறிகொடுத்தவ, அதை இறைவனுக்காக பொறுத்து கொண்டவள். அவளுடைய மற்ற செயல்களுக்கு நீங்க நரகத்துல போறதா இருந்தாலும் அதை இது தடுக்கக்கூடிய ஒரு கேடயத்தை அந்த அம்மா வச்சிருக்குது, நரகத்துல போடாதீங்க என்று அந்த மாதிரி தடுத்துருமா. இல்லா கானலஹா ஹிஜாபம் மினன் நார், நரகத்திலிருந்து தடுக்கிற ஒரு திரையாக அந்த இறந்து போன 3 குழந்தைகள் அமைந்து விடும். அப்ப சஹாபாக்களுக்கு, இந்த நபித்தோழர்களுக்கு மார்க்கத்தை அறிஞ்சிக்கிறதுலையும் அதுல எவ்வளவு பெரிய ஆர்வம் பாருங்க. இது சொன்னோன்னு தலையாட்டிட்டு போகல. அதுல ஒரு அம்மா எந்திரிச்சு கேட்கிறாங்க, இஸ்னத்தைனி, அப்ப 2 பிள்ளைகளை பறி கொடுத்தா, 3 பிள்ளைகளை பறி கொடுத்தோம்னு சொன்னா சொர்க்கத்துக்கு போயிருவாங்க, நரகத்தை விட்டு தடுத்துரும் அந்த குழந்தைன்னு சொல்றீங்க. அப்ப 2 குழந்தைகளை நாங்கள் பறி கொடுத்தா எங்க நிலைமை என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது இஸ்னத்தை, நம்பிக்கை மார்க்கத்தில் ஏதாவது ஆறுதல் சொல்லப்பட்டால் அதுவே உங்களுக்கு பெரிய ஆறுதலா இருந்தது. வேற எந்த ஒரு ஆறுதலையும் அவங்க தேடவே இல்லை. புள்ள மூத்தா போறது பெரிய விஷயமா தெரியல. உடனே என்ன பண்றாங்க? ஒரு அம்மா 2 பிள்ளை பறி கொடுத்துருக்குமே நம்ம தெரியல. அந்த அம்மா கேக்குது, அப்ப 2 புள்ள மூத்தா போனா கிடைக்காதா? அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இஸ்னத்தை நீ 2 பிள்ளைக்கு தான், 2 புள்ள 3 புள்ள மேட்டர் கிடையாது, இந்த சபூர் தான் மேட்டர். அதாவது புள்ளை இறந்த பிறகு என் புள்ளதான் கிடைச்சிச்சா, வேற புள்ள உனக்கு கிடைக்கலையா, இந்த மாதிரி ஒரு கண்ணு இருக்கா உனக்கு இறைவா, அப்படி இந்த மாதிரி எல்லாம் பேசி விடாமல் என்ன பண்ண, அல்லாஹ் நாடுன்னு செய்வான். நம்ம கையில என்ன இருக்குது? அவன் கொடுத்தான், நம்ம உழைச்சி சம்பாரிச்ச அந்த குழந்தை இல்ல, அவன் கொடுக்கணும் நேரத்துல கொடுத்தான், இந்த கொடுக்க கூடாதுங்கிற எடுக்கணும் நேரத்தை எடுத்துட்டான். இப்படி நம்ம சபர் பண்ணிக்கிட்டோம்னு சொன்னா 2 பிள்ளைய மூத்தா போனா கூட அதுவும் சொர்க்கத்தை தரும்னு சொன்னா, இத ஒரு வன்மையா உறுதியா நம்பக்கூடிய ஒரு ஆணோ பெண்ணோ இருந்தா அவங்கள பாதிக்குமா? இது புகாரியில 7310, 2250, 102வது ஹதீஸ்ல கூட இருக்கிறது. அப்ப இந்த மாதிரி நம்ம வீட்டுல ஒரு இழப்பு ஏற்படும் பொழுது நம்ம என்ன நினைச்சு பார்க்கணும்?